பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்பதாக. சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பல பாலகர்கள் அல்ல, ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு கிறிஸ்து இயேசு பிதாவானவரால் கொடுக்கப்பட்டார். எல்லா அரசாட்சியும் இயேசுவின் தோளின் மீது இருக்கும். பலருக்கு பல நாமங்கள் என்று அல்ல, இயேசு ஒருவருக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை சமாதான பிரபுவாக கண்டான். சகரியா தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறித்து சொல்லுகிறார்: நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் என்பதாக. பரமசேனையின் திரள் மேய்ப்பர்களுக்கு சொன்னது: உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று லூக்கா 2:14 வாசிக்கிறோம். தேவாலயத்தில் இருந்த சிமியோன் சொன்னான்: ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்பதாக. உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சீஷர்களை சந்தித்த போது திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம் என்றே சொன்னார். இயேசு பரமேறி செல்லும் போதும் என்னுடைய சமாதானத்தையே விட்டு செல்கிறேன் என்று கூறினார். ஏசாயா 26:3 கூறுகிறது: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்பதாக. இப்படி சமாதானத்தை வாக்களித்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானத்தை தருவார். இயேசு பிறந்த நாளை நினைவு கூறுகிற இந்நாட்களில் அவர் விட்டு சென்ற சமாதானம் உங்கள் உள்ளங்களை நிரப்பும். பூரண சமாதானத்தை இவ்வுலகில் இயேசுவை தவிர வேறொருவரும் கொடுக்க முடியாது. சமாதானத்தை தேடி ஜனங்கள் இங்கும் அங்கும் அலைகிறவர்களாய் இருக்க, சமாதானத்தை கொடுக்க விண்ணை விட்டு மண்ணை நோக்கி இயேசு வந்தார். அந்த இயேசுவை மாத்திரம் நம்பி அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். சூரியனுக்கு கீழே இருக்கிற அனைத்தும் மாயை என்று ஞானி சொன்னபடி, மாயையான உலக மனிதர்கள், உலக தத்துவங்கள், உலகம் சொல்லிக் கொடுக்கும் யோகா கலை ஒன்றும் சமாதானத்தை தர முடியாது. ஆகையால் சூரியனுக்கு மேலே இருக்கும் இயேசுவை சார்ந்து ஜீவியுங்கள். சூரியனுக்கு கீழே இருப்பவைகள் மாயை, சூரியனுக்கு மேலே விண்ணில் இருக்கும் இயேசு நிஜம். விண்ணில் இருக்கும் இயேசு மண்ணில் இருக்கும் மானிடனுக்கு சமாதானத்தை தர சமாதான பிரபுவாக இவ்வுலகில் பிறந்தார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுக்கு சமாதானத்தை தரும்படி விண்ணுலகை விட்டு இப்பூ உலகில் நீர் அவதரித்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினம் சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. யெகோவா ஷாலோம் ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.